ஹைஸ் நான் ஜுசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் 1 மாதம் காலமாக முடங்கி கிடந்த நிலையில, விஜய் அண்ணா ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த கடிதத்துல குறிப்பா முக்கியமா என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்ச்சியின் காரணமாக வீழ்த்த முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுல மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பா ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்த போறாங்களாம். இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவையா இல்லைன்னா தேவையில்லையா, அடுத்த கட்டமா தமிழக வெற்றி கழகத்தை வந்து எப்படி நகர்த்து கொண்டு போறாங்க, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக தமிழக வெற்றிக் கழகம் மொத்தமா முடங்கி கிடந்துச்சு. அதாவது தலைவர்லேருந்து செயலாளர், பொருளாளர் எல்லாருமே வந்து முடங்கியே தான் கிடந்தாங்க. யாருமே தமிழக வெற்றிக் கழக சார்புலேருந்து எந்த ஒரு தகவலும் வந்து வெளியாகல. சரி, அறிவிப்பாவது வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எந்த ஒரு அறிவிப்பும் வரல. ஏன்னா 1 மாதமா அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. இதுக்காக பல கட்சியினர்கள் பல விதமா பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரியா? இப்படி, அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே தான் இருந்தாங்க. இப்பவும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ரீசெண்டா ஒரு 1 டேஸ்க்கு முன்னாடி தமிழக வெற்றிக் கழகம் மறுபடியும் நான் வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி மீண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா அவங்க வந்து ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த கடிதத்துல முக்கியமா சூழ்ச்சியின் காரணமாக என்னை யாராலையும் முடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ நம்ம எதை பத்தி பார்க்கோம்னா, அந்த கடிதத்துல முதல்ல என்ன எழுதியிருக்காங்க, எதுக்காக இந்த கடிதம், இதை டீட்டெயிலா பார்த்துக்கிட்டு அடுத்ததாட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். நம் அரசியல் பயணத்தில் அர்த்தம் பொதிந்த ஓர் ஆழில் அடரமைதிக்கு பிறகு உங்களோடு பேசவும் உங்களை அழைக்கவுமான ஒரு கடிதம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? இதுதான் மெயின், பார்த்துடுங்க. சூழ்ச்சியாளர்கள் சூதுமதியாளர்கள் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்ய போதினும் அச்சமின்றி அத்தனையையும் உடைத்தெறிந்துவிட்டு நம் அன்னை தமிழ்நாடு மக்களுக்காக ஆர்த்தெழ வேண்டிய தருணம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகத்தின் படைகலன்களாக நீங்கள் இருக்கையில், நம்மை காக்கும் கவசமாக நம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கையில், அவர்களோடு நமக்குள்ள உறவை அவர்களுக்கான குரலாக தொடரும் நம் வெற்றி பயணத்தை எவராலும் தடுக்க இயலாது. இதை நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. கடந்த 1 மாத காலமாக தமிழக மக்கள் இதை மௌன சாட்சியாக உலகிற்கு உரைத்து கொண்டிருக்கின்றனர். சூழ்ச்சிகளாலும் சூதுகளாலும் நம்மை வென்றுவிடாமல் என்று கனவு காணும் எதிரிகளுக்கு இதை உணர்ந்தே உள்ளனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது யாராலையுமே சூழ்ச்சியால ஸ்டாப் பண்ண முடியாது. தமிழக வெற்றி கழகம் எப்பவுமே மக்கள் சப்போர்ட்ல இருக்கும். மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆறுதல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவு மாதிரி சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள நிலவரம் நம்மை ஊக்குவிப்பதாக இருக்கையில்தான் நமது அடுத்த அடியை இன்னும் நிதானமாகவும் அளந்து தீர்க்கவுமாகவும் நாம் எடுத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்ப்போமா? இத்தகைய சூழலின் கழகத்தின் அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆகவே இவை குறித்து முடிவுகள் எடுக்கும் பொருட்டு கழகத்தின் இதயமான பொதுக்குழுவின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்துள்ளோம். அதன்படி வருகிற 5/11/2025 புதன்கிழமை அன்று நம் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரம் 4.5 ஷெரட்டன் ஹோட்டல்ல காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வருகிற 5ஆம் தேதி, நல்லா நோட் பண்ணிடுங்க, வருகிற 5ஆம் தேதி புதன்கிழமை காலையில 10 மணிக்கு மாமல்லபுரத்துல ஒரு ஹோட்டல்ல வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்த போறதாட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாருங்கள் சிறப்பு பொதுக்குழுவின் கூடுவோம்,
வருங்காலம் நமதென்று காட்ட தீர்க்கமாக திட்டமிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், தோழமையுடன் உங்கள் விஜய் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அண்ணா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. சரி, இனி இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா 100% தேவை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கடந்த 1 மாதம் காலமாக முடங்கிதான் கடந்துச்சு. அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஆதவ அர்ஜுன் அவங்க வந்து சொல்லுவாங்க, ஏதாவது தகவல் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க டெல்லியில போய் இருந்துட்டாங்க. எந்த ஒரு தகவல் மட்டும் லைட்டா சொன்னாங்க. பட் அங்க இருந்துட்டாங்க. சரியா, ஆக்டிவா இல்ல. அடுத்ததாட்டு புஷி ஆனந்த் அவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு தரப்புல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்னால அவங்க வந்து இருந்த இடம் தெரியாமலே இருந்துட்டாங்க. சரியா, அடுத்தது நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனா வந்து ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தினால விஜயண்ணா வெறும் சோகத்துல வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தாங்க. எந்த ஒரு தகவலும் அறிவிப்பும் கொடுக்கல. பட் மக்கள்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் மற்றபடி கட்சியின் சார்ந்து எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல. இப்படி இந்த கட்சியின் சார்ந்த அறிவிப்புகள் வந்து கொடுக்காம 1 மாதம் காலமாக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து மொத்தமா முடங்கி தான் கிடந்துச்சு. இப்போ இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்துறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 1 மாசம் முடங்கி கிடந்ததுனால இனி எலெக்ஷன் வரப்போகுது 2026ல. இனி அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், எப்படி நகர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பிளான்கள் எல்லாமே வந்து பேசி திட்டமிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இது செயல்படும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா இது தேவை காரணம் வந்து ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணாவுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் அதிகமா இருந்துச்சு. சரியா, சொல்லப்போனா அந்த அளவுக்கு ஒரு திருவிழா மாதிரி இந்த கட்சியை தொடங்கினாங்க. தொடங்கி ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்தினாங்க. அதுல மக்கள் கூட்டம் அலமோதிச்சு. சரி, 2வது மாநாடாவது நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி நடத்தினாங்க. ஃபர்ஸ்ட் மாநாடோட 2வது மாநாடு வந்து அதிகமா மக்கள் வந்திருந்தாங்க. சரி, எல்லாருமே வந்து பல விமர்சனங்கள் பேசியிருந்தாங்க. ஒரு நடிகருக்கு இந்த கூட்டம் வரதான் செய்யும். நடிகனை பார்க்கறதுக்கு வரதான் செய்யும். அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ஊருக்கா போய். அப்பவுமே மக்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. விஜய் அவங்கள பார்த்துக்கிட்டே போனோம். பார்த்து அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் வர வெயிட் பண்ணி நின்ன காலங்கள் உண்டு. அந்த அளவுக்கு மக்கள் நெறையவே சப்போர்ட் பண்றாங்க. பட் இப்ப இந்த 1 மாத காலமாக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த ஒரு ஆக்டிவாவும் இல்ல. முடங்கி இருந்ததுனால மக்களே என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்துட்டாங்க. அதாவது இந்த கட்சி வருமா? யாருக்கு ஓட்டு போடணும்? யாரு ஜெயிப்பாங்க? அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியே குழம்பிட்டாங்க. ஆனாலும் தளபதி விஜயண்ணா வந்து நான் மீள்வே என்று நினைத்தாயோ, நான் மீண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா நியூ என்ட்ரி குடுக்குறாங்க. என்ட்ரி குடுத்தது தான் உண்டு. ஃபர்ஸ்ட்டு கரூர் மக்கள் அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்த வந்து சந்திச்சாங்க. சரியா, செகண்ட் வந்து மழையால அதாவது ரீசெண்டா அந்த புயல் எச்சரிக்கை காரணமாக நிறைய மழை பெய்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. இதுக்காக ஸ்டாலின் அதாவது டிஎம்கேக்கு எதிர்பார்த்து வந்து குரல் கொடுத்திருந்தாங்க. முக்கியமா விவசாயிகளுக்கு குரல் கொடுத்திருந்தாங்க. சரியா, பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பும் கொடுத்திருந்தாங்க. அதாவது நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து வருகிற 5ஆம் தேதி வந்து புதன்கிழமை பண்ண போறதாட்டும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி ஆக்டிவா இருக்கிறத பார்த்தாச்சுன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அண்ணா வந்து இந்த லெட்டர்லயே சொல்லியிருந்தாங்க. மக்கள் வந்து அமைதி காத்தாங்க. அதாவது தளபதி விஜய் அண்ணா வந்து இந்த 1 மாத காலமாகவும் அமைதி காத்தது மாதிரி மக்களும் அமைதி காத்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பட் பாதி மக்களும் வந்து சப்போர்ட் பண்ற மக்கள் எல்லாருமே அமைதி காத்திருந்தாங்க. பட் இப்போ ஆக்டிவா இருக்கிறாங்க. கண்டிப்பா தளபதி விஜய் அண்ணா வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க தளபதி விஜய் அண்ணாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? யாரெல்லாம் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பீங்க? அது மட்டும் இல்லாம குறிப்பா தளபதி விஜய் அண்ணா சினிமா துறையில இருந்து 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு அரசியல் பயணத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் நமக்காக அதாவது மக்களுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்காக வரல. அதாவது 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம என்ன பண்ணணும்? 2026ல ஜெயிக்க வைக்கணும். சரியா, ஜெயிக்க வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தளபதி விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டுருங்க. நானும் ஓட்டு போடுவேன்.
நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். வெற்றி நிச்சயம். பாய்.